மனிதனுக்கு வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஸோ அவர் சந்தோஷப்படுறத விட அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதை வந்து காலம் நேரம் அப்படிங்கிறதுக்காக டக்குனு இல்லைங்க அப்படின்னு சொல்லி தனித்தேன் சார். ஏன்னா அவர் ப்ரொடக்ஷனில் எப்பவுமே அவர் அதில் கரெக்டாக இருக்கிறவர். அங்கிருந்து வந்து இங்கே படம் எடுத்துட்டு திருப்பி அங்கே போயிடுறாரு. பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல், இவ்வளோ செலவாகுது அதை பற்றி எல்லாம் ஒரி பண்ணாமல் ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? கொஞ்சம் இல்லை, நிறைய தாமதமாக ஆரம்பிச்சதுக்கு எங்கள் குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அந்த விமியோ லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் பார்த்த உடனே டைட்டிலே இப்படி இருக்கு, ஆலன் அப்படின்னு, என்னடா இது நான் ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எவ்ரிடே பார்த்துட்டு இருக்கேன். அப்படி நான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு விமியோ லிங்க்ல பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டாப்பாக பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சிவா சாரினுடைய அந்த கான்ஃபிடன்ஸ். சிங்கப்பூர்ல ஒரு பிசினஸ் மேனா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு. அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல். அங்கிருந்து வந்து இங்க படம் எடுத்துட்டு திருப்பி அங்க போயிடுறாரு. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாம, இவ்வளவு செலவாகுது அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணாம ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? அங்கிருந்து உள்ளிருந்து வருது. ஆத்மார்த்தமா அவர் நேசிக்கிற சினிமாவை ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடியும் போது ரொம்ப கவிதைத்துவமா ஒரு படமா இருந்தது. இப்படிப்பட்ட படம் வந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணுதான் சார், இது ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார், மக்கள் மத்தியில போய் சேரணும், ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ரீச் ஆகணும், எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆன போறோம். நான் என்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும். அது வந்து கமர்ஷியலா ஆக்ஷன் பிளாக்கோட அப்படி எல்லாம் இல்லாம நான் வந்து என்ன நினைச்சனோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம, சொல்லுவாங்களே வணிக சமரசம் இல்லாம நான் ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு படைப்பாளியா நான் ஜெயிக்கணும் சார், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது நான் சொன்னேன், இப்படி இவ்வளவு தொலைவு சினிமா நேசிக்கிறீங்களேன்னா நானும் அந்த மாதிரி தான் சினிமா ரொம்ப ஆழமா நேசிக்கிற ஒரு ஆள். பாகிர சார், நீங்க வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அசோசியேஷன் தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் சார்பில் தமிழ் சினிமால ஒரு சின்ன டிசிப்ளின் தேவைப்படுது. 4 சினிமா மேல வரக்கூடாது, ஏன்னா அது மேல நம்மளால பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் நாங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அசோசியேஷன் சார்பில். இந்த நேரத்தில் வர படங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் ஒரு பர்டிகுலர் வீக்ல வருது. அந்த படங்கள் எல்லாத்தையும் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஊடக நண்பர்கள். அதுதான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். அண்ட் உங்களோட முயற்சி வெற்றி அடையணும். தேங்க்யூ சோ மச் ஊடக நண்பர் அனைவருக்கும். தேங்க்யூ சோ மச். காரோட்டியின் காதலி படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர். 2வது படைப்பாக ஆலன் எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் சிவா ஆர் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இந்த மேடை பூசி எனக்கு எப்படி பேசுறேன்னு தெரியல. எனக்கு இங்கே வரைந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய 2வது படம். முதல் படம் வந்து காரோட்டியின் காதலி. அது வந்து மனித நேயத்தை பற்றி பேசினேன். இந்த படத்தில் வந்து எழுத்தாளர் பேசியிருக்கிறேன். ஏன் எழுத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, பாடல் புத்தகங்கள் மட்டுமே இங்கே வாழ்க்கை இல்லை, அது மட்டுமே உங்களுக்கு எதுவுமே கொடுத்துறாது. எஜுகேஷன் கொடுக்கும். எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இங்கே வாழ்வியலை பற்றி நிறைய எழுத்து இருக்கு. நீ இங்கிலீஷ் தான் படிக்கணும், தமிழ்லேயும் அவ்வளோ லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கு, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. தயவு செய்து ஒரு வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லுங்க. என் குருநாதர் திரு பாக்கியராஜ் அவருக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையை நன்றி சொல்லியிருக்கேன் சார். இது உண்மையை சொல்கிறேன். இந்த படத்தை வன்முறையாக எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு சீனும் ரத்தமாக பிரிக்கும். நீங்கள் பாருங்க, நீங்கள் திருச்சி வைக்க வச்சுருக்க முடியும். ஆனால் அதையும் கடந்து போகிறான் ஒருத்தன். இப்போது நான் கேட்குறேன், எல்லாருனாலையும் எல்லாம் அடிச்சிட முடியுமா? ஒரு பழசாக அடிக்கிறான், எளிவன் வந்து திருப்பி அடிச்சிட முடியுமா? அப்போ நம்ம திருப்பி செய்ய முடியாத ஒன்றை ஏன் நம்ம வந்து திணிக்கிறோம்? திருப்பி நம்ம அடிக்க முடியாத ஒன்று ஏன் செய்யணும்னு ஆசைப்படுறோம்? இது எல்லாம் கலந்துதான் இந்த உலகம். எது அதிகம் தேவைப்படுதுங்க? அன்பும் காதலும் நிறைய செய்யணும் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸோ மைக்கில் ஆக்சுவலி பேசி இப்போ பழக்கம் இல்லை, பாடி தான் பழகம். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச். என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மீடியாட்ட. என் பேர் மனோஜ் கிருஷ்ணா. இதான் என்னோட முதல் படம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது எனக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன். கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அதில் என்னோட பாடல்கள் எல்லாம் பிடிச்சி, அது ஐ திங்க் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி ஹி வாண்டட் டு ஹேவ் மீ இன் திஸ் ஃபிலிம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இது என்னோட லான்ச் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வர்ட். இது 5-6 நிகழ்ச்சிகளை பேசி ரொம்ப களைப்பாக இருக்கும் கவிதாமை அவர்களுக்கு வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப குறிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை பதிவு வந்து
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே. அந்த வகையில் ஆலன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமா இருக்கும். சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னன்னா ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர். என்ன சிங்கப்பூர்ல இருந்து வந்த குழந்தை. ஸோ அதனால வந்து அவ்வளோ ஆசையா அழகா அந்த தமிழ் மேல உள்ள ஆசையில இந்த சினிமா மேல உள்ள ஆசையில வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணும்னு அவர் எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி, இந்த படத்துல எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதற்கு தனஞ்சய சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து we are so lucky. எங்களுக்கு இப்பவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கறத வந்து அவர் மைண்டுக்குள்ள எப்பயுமே நான் பார்க்கல. அவரோட படங்கள் மூலமா சரி, அவர் கூட பேசிட்டு இருந்த சில நொடிகளும் சரி, கதைக்கு நான் பொருந்தி போகணும். அந்த கதையை எனக்கு டிராவல் பண்ணி என்ன கூட்டிட்டு போனா போதும், நான் அந்த கதையை இழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன். அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ள அவர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்க கூட நடிக்கலன்னு ஒரு 2-3 படங்கள் மிஸ் பண்ணதை வருத்தப்பட்டேன். இந்த படத்துல சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்துல இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் சாருக்கு நன்றி சார். சின்ன பையனா வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியா இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்துல வந்து அமைதியா இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசிச்சு இப்படி ஒரு மாமேதையோட ஒரு மேடையில நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். எழுத்தாளுமைகள் அதிகமா இருக்கிற மேடையில வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா பாதி அறிவு இல்லாம நம்ம ஏதாச்சும் பேசுறோம், அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க. எல்லாருக்கும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஓம் நம சிவாய். இந்த கதை எழுதுறதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நான் தான் படித்தேன். நான் படித்து அதுக்கப்புறம் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அவர் அதை வந்து திருப்பி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காரு. உண்மையாக இந்த படம் வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்குற நம்ம இத்தனை நாளாக நிறைய பார்த்துட்ருக்க படங்களில் வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ட்ராவலோட ஒரு மெச்சூர்டான ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் வந்து வெற்றிக்கு எப்படி இருந்தாலும் சரி, படம் ரெடியானவொன்னே திடீர்னு சொன்னார் வெற்றி தான் நடிக்கிறேன்னாப்புல. அவர் வெற்றி வந்து எங்கிட்ட வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தபோது சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், வித்தியாசமாக இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு அவர். கடைசியில் அந்த படத்துல தான் இந்த படம் தெரிய வந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த படங்களும் பெரிய படங்களாக பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நான் இங்கே இருக்க முக்கியமான காரணமான ஒருத்தர் வந்து வெற்றி. ஸோ அவருக்கு என்னோட முதல் நன்றி. ஃபர்ஸ்ட்டு நான் சாங் கேட்ட உடனே அவர் வெற்றிக்கு நான் அவர் கால் பண்ணி பிரதர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டை நான் முதல்ல அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நண்பர் தோழர் கார்த்திக் நேத்தா தான் இந்த எழுதியிருக்காருன்றது இப்போ மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக் நேத்தா பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாக்யராஜ் சார், இப்போ வளர்ந்து வர எல்லா இயக்குநர்களுக்கும் அந்தந்த மேடையில் நீங்க இருந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆலன் படத்தினுடைய ப்ரொடியூசரா அவர் இருக்கலாம், ஆனா அவருக்கு ஒரு விஷயத்துல நான் இப்ப ப்ரொடியூசரா இருக்கேன். அவருடைய புத்தகம் வந்து இந்த மாதம் வெளிவருது. அவருடைய கதை தொகுப்பு அது உயிர்மை தான், எங்க பதிப்பகத்திலிருந்து தான் வெளியிடுறோம். மிக முக்கியமான அவர் ஒரு எழுத்தாளர் என்பதை அந்த புத்தகத்தை பார்த்தபோது நான் அறிந்து கொண்டேன். அவ்வளவு நேர்த்தியான ஒரு எழுத்து, நகைச்சுவை, அதே போல ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை, எல்லாவற்றிலுமாக அவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. நான் அதை இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு, அதாவது அவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலையும் ஒரு கதாபாத்திரமா மாத்திருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு மனுஷனுமே தான் யாரா இருக்கானோ அவனை தான் படைப்புகளையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவான். எல்லாத்தையும் விட பாக்கியராஜ் சார், நாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் பத்தி ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம். இன்னைக்கு தமிழ்ல கரண்டா இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குநர்களும் வந்து அதுல பேசினாங்க. அந்த ஒர்க் ஷாப்ல பாக்கியராஜ் சார் இல்லையே ஒழிய வந்து அத்தனை பேருமே அவரை பத்தி தான் பேசினாங்க. ஸ்கிரீன் பிளே பத்தி பேசல. அவர் படம் பண்ணியே எவ்வளவோ வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனா ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்றாங்க, ஒவ்வொரு சீனையும் சொல்றாங்க. இன்னைக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே அப்போ ஒரு ஃபீல்ட்ல அவருடைய தடத்தை, அவர் எப்படி ஒரு பயணியரா இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து அந்த ஒர்க் ஷாப்ல நான் பார்த்தேன். இன்னைக்கு சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதயபூர்வமான மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய பாக்யராஜ் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இங்குள்ள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். தாமதமாக வந்ததற்காக சற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் சிவா அவர்கள் பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சு கேட்கிற இருந்தது. அவருடைய ஒரு சமூக அக்கறை அவருடைய பேச்சிலே ரொம்ப ஆழமா இருந்தது. அதில் ஒரு பரிதவிப்பு இருந்தது. கண்டிப்பாக அவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்காக, அந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த படம் வெற்றி அடைந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் அவர் செய்யணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமா ரொம்ப நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா மேல ஒரு நல்ல இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வெற்றிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படமா அமையணும்ன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார் எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் டு த கோர்ல பண்ணுவாரு. நிச்சயமா இந்த ஆளுநர் படத்துக்கு அவருடைய அதிகபட்ச உழைப்பை நிச்சயமா தந்து நிச்சயமா இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய பாலமா இருப்பார். இந்த படம் உங்களுடைய எல்லாருக்காகவும், குறிப்பாக இயக்குனர் தயாரிப்பாளர் சிவா அவருடைய நல்ல நோக்கத்துக்காகவும் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணதுக்கு வந்ததுக்கு பாக்யராஜ் சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சிவா சார் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் தொடர்ந்து என்னோட நிறைய படங்களுக்கு சீஃப் கெஸ்டாக என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என்னை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக 2 பேர் தான், காசி சாரும் விந்தன் ராஜ் சாரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணணும், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. 2வது மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோ வேணா செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகை நண்பர்கள், அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒன்று கஷ்டமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனில். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான தேவையானது நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அது இல்லைன்னா மனிதனே இல்லை. என்ன படிச்சிருந்தாலும் என்ன கேரக்டர் இருந்தாலும். இந்த ஃபங்க்ஷனு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு அது முதல் தடவை பண்ணியிருக்காரு அவர் மனோஜ் கிருஷ்ணா. ஸோ அவர் சந்தோஷப்படுறத விட அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதை காலம் நேரம் அப்படிங்கிறதுக்காக டக்குனு இல்லைங்க அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் சார், ஏன்னா அவர் ப்ரொடக்ஷனில் எப்பவுமே அவர் அதில் கரெக்டாக இருக்கிறவர், அதனால் அது இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவருக்கு ஃபஸ்ட்டு இதுதான் இந்த படம் தான் லான்ச் பண்ணுறாரு. ஸோ அதில் பாட்டுக்காக எல்லாம் உதவி பண்ணவங்க, மியூசிக்கில் உதவி பண்ணவங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னு நினைக்கும் போது அது தடப்பட்டதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது. உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ள இருக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் ஓம் நமச்சிவாயன்னா உடனே ஆன்மீகமாக தான் அது தோணும். அதை ஒரு கமர்ஷியல் ரிதமாக ரொம்ப அழகாக அந்த ஓம் நமச்சிவாயாங்கிறத அவ்வளோ ரிதமிக்காக அந்த பாட்டை பண்ணியிருந்தார். ஸோ அதே அந்த அளவுக்கு ரிதமிக் அப்படிங்கும்போது அப்போ மீதி பாட்டெல்லாம் அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லணுங்கிறது இல்லை. ஸோ நானும் நேரம் கருதி அவரை அவருடைய இதை மட்டும் நான் பாராட்டுறேன். மற்றபடி மறுபடியும் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். அடுத்தபடியாக நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புகிறது நம்ம தனஞ்சயன் அவர்களுக்கு. என்னென்னா இந்த சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன படம் இதெல்லாம் தைரியமாக எடுத்து அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு பாருங்க, அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ அது நிறையா படங்களில் புதுசாக வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே நான் அங்கங்கே அப்பப்போ அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் பார்த்துட்ருக்குறேன். அவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புதுசாக கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அது எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கும் சிவா அவர்கள் கேட்ட உடனேயுமே ஒத்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக அதை செய்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் வெற்றி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா கோபிநாத் கூட சொன்னார், வேறு லெவலுக்கு நீங்கள் வேறு மாதிரி கமர்ஷியலாக அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு. அது அவருடைய நண்பராக அவருடைய ஆசை, அதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல அதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது விட்டுறாதீங்க தயவுசு. ஏன்னா வெற்றி அப்படின்னு சொன்னாலே அவர் கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே அந்த ஃபீலிங் இருக்குதுங்கும் போது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கிட்டே அந்த இருக்கும். இவர் எப்பவுமே எல்லா படமும் மாமூலாக ஒத்துக்கிட்டு பண்ணுறது இல்லை, ஏதோ அதில் வித்தியாசமாக ஏதாவது சம்திங் இருந்தால் தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ட்ராக்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமர்ஷியலாக வேறு என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்காக இதெல்லாம் கமர்ஷியல் இல்லைன்னு இல்லை, இதுவும் லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலையும் கமர்ஷியலாக எத்தனையோ படங்கள் ஹிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதையே தொடரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மனுஷபுத்திரன் இன்னைக்கோட அவர் இந்த பிரிவு அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 பேஜ்
நான் ஒரு 2 பேஜ் படிக்கிறதுக்குள்ளே ஷூட்டிங்கு அது இதுன்னு சொல்லி கதவை திட்டாங்க. பாத்ரூமில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். டைம் ஆகி போச்சு, என்ன இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன், மறுபடியும் படிக்கணும்னு. இந்த பிரிவுங்கிறது சாக்லேட்டு உரையை வந்து பிரித்து சாக்லேட்லேருந்து பிரிக்கிறதல்ல பிரிவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அது தொகுப்பு தான் அவர் பண்ணியிருந்தார். அந்த தொகுப்பே அவ்வளோ சிறப்பாக அவர் பண்ணியிருந்தார். சில பேர்லாம் தமிழில் வந்து இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய தமிழில் அவங்களுக்கு இருக்கிற புலமை அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அன்றைக்கி அவருடைய ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொன்னார், நிறைய யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி பேசினாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அந்த பெருமையெல்லாம் எங்கள் டைரக்டர் குருநாதர் அவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த விழாவில் வந்து ஒருத்தர் நான் கவனித்தேன், அவர் பேசுனது கடைசி வரைக்கும் புரியல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடலாசிரியர் அவர் முதல்ல நான் எழுதுனது அப்படின்னு சொன்னார். அது சுத்தமாக எனக்கு என்னென்னே புரியல, அந்த வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக இருந்தது. அப்புறம் 10 வருஷம் கழித்து எழுதினார், அது அதே மாதிரி தான் இருந்தது. அந்த 10 வருஷத்தில் அவர் சொன்னார் நான் நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னார், அந்த கவிதை அது ரொம்ப சிறப்பாக இருந்தால். அவர்கிட்ட ரொம்ப பேசணும், அவர் இத்தனை நான் பார்க்கல, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவர் விவேக் பிரசன்னா பிரதர் அப்படிங்கிறத வந்து இங்கே சொன்னாங்க. அவர் கூட இருந்ததுனால அவர் தம்பியினால தான் பேசுகிறாரு, நல்ல சிறப்பான முறையில் பேசினார். அடுத்தபடியாக மெயினாக இந்த ஃபங்க்ஷனில் நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தயாரிப்பாளரும் டைரக்டருமான சிவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னா இன்றைக்கி ஒன்று சினிமாவுக்கு வர்றதில் 2 விதம் தான் இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தது. ஒன்று வந்து என்னென்னா பேரும் புகழ் அப்படிங்கிறது, அது ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, லைம்லைட்டில் வரணும், அப்படி இருக்கணும், இப்படி இவங்க மாறு அவங்க மாறு அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா அதில் பாரு எப்படி சம்பாதிச்சு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பாத்தியம் பெயர் புகழ் இந்த 2 தான் மெயினாக வந்து இருக்கிறதா இது வரைக்கும் நினச்சிருந்தேன். நான் கூட பேர் புகழ் தான் நினச்சிட்டு வந்தேன், சம்பாத்தியமெல்லாம் அப்புறம். ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும் போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அதுதான் வந்து என்னென்னா அதை ஒரு சர்வீஸாக சினிமாவை நினச்சிட்டு வந்திருக்கார் பாருங்கள் சிவா அவர்கள், டைரக்டர். அது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது தெரிஞ்சுது. ஏன்னா இங்கேருந்து போய் சிங்கப்பூரில் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு அவர் பாருங்கள் சிரமம், ஃபேமிலியே சிரமம், அதனால் படிக்கிறது கூட விட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ அதுக்காக நான் ஃபேமிலிக்காக வந்து வருமானத்துக்காக போனேன் அப்படின்னாரு. அவ்வளவு வருமானத்தை வந்து அங்கே ஈட்டிட்டு அந்த வருமானம் சம்பாதிச்ச வருமானத்தை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து அது கூட கமர்ஷியலாக அவங்கள வச்சு இவங்கள வச்சு இல்லை கமர்ஷியல் மாதிரி கதை எழுதி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ ஆத்மார்த்தமாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நஷ்டம் அது இதுங்கிற பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியுமே கவலைப்படாமல் பண்ணார். அதுலேயே அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அதில் வந்து ஒன்று சொன்னார், ரைடர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மரியாதை இருக்குது அங்கே சிங்கப்பூரில் அங்கேயெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணார். அதனுடைய ஆதங்கமாக என்னவோ தெரியல, இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சுது. உண்மையிலேயே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது இருந்தது. எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா இருந்தது, சத்யா மூவிஸ் இருந்தது, ஏவிஎம்மில் இருந்தது, எல்லா இடத்துலையுமே வந்து ஜெமினியில் இருந்தது. இப்போ வந்து கதை இலாக்காங்கிறது எல்லாம் இல்லை, கதாசிரியர்களும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க. அது வந்து என்னன்னு தெரியல, ஒரு தட்டுப்பாடாகி போச்சு. அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எடுத்திருக்காரு. ஒரு ரைட்டராக ஒருத்தர் வந்து அது டைலாக் கூட போட்டிருந்தாங்க, படித்தா உனக்கு மட்டும்தான் உபயோகப்படும், எழுதுனா தாண்டா உலகத்துக்கே உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தார். சார் உண்மை அதுதான், எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எழுதணுமான்னு எல்லாம் கேட்டாங்க. அவ்வளோ ஷூட்டிங்கெல்லாம் நிறையா இருக்கிற நேரத்தில் நான் சொன்னேன், இப்போ எழுதுனது தான் படிப்பாங்க, நான் வீட்டில் உட்காந்துருக்கும் எழுதுனேன் எவனும் படிக்க மாட்டான், அந்த ஆளே சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு, அந்த புத்தகம் படித்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நினைப்பான். அதனால் மார்க்கெட்டில் நல்லா இருந்துட்டு இருக்கும்போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புத்தகம் வந்து பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதுனது. ஸோ ரைட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது
எனக்கு ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அது இன்சிடென்ட் சொல்கிறேன். என்னென்னா தேவகுலிஸ் கதையில் வந்து அது எல்லாருமே இருந்தாங்க. கலைஞான சார் இருந்தார், தோயவன் இருந்தார், டைரக்டர் மகேந்தர் இருந்தார், மாறா, இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க. தேவகுலிஸில் என்னென்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். காலையில் 8 மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையாக காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உட்காரும். 8-8:15 எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க. 7:30 மணிக்கெல்லாம் வந்து நேற்று சொன்னடா என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா, இந்த ரைட்டரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்ட இருக்கும். என்னென்னா தூயவன் யோசிப்பார், அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. போனால் அந்த சின்ன பத்தை அவர் பயங்கரமாக திட்டுவார், துளுக்காக அப்படியெல்லாம், அதாவது தமாஷா பேசுவார், பிரியமாகவும் பேசுவார், எல்லா உதவியும் செய்வார். அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீன் வரல. அப்படி யோசிச்சுக்கிட்டே வருவார். காரில் வரும்போது கலைஞானத்துக்கிட்ட கேட்பார், என்னென்ன உங்களுக்கு ஏதாவது, அவருக்கு சீன் வரலன்னு சொல்லல, என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா? ஒன்று பிடிச்ச தூயவன், அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, சொல்லுங்கள், சொன்னால் தானே 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு உடனே தூயவன்கிட்ட கலைஞானம் சொல்லிகிட்டே வந்திருக்காரு. வந்தோடனே இவங்க 8 மணிக்கு அசம்பிள் ஆனோடனே, என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு தூயவன் முதல்ல கை தூக்கிட்டார். நான் சொல்கிறேன், சொல்லுடா பாடுறா, அவன் முதல்ல சொல்கிறாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞான சீனி ஒரு அப்படியே சொல்லிட்டாரு. கலைஞானம் திருன்னு முடிக்கிறாரு. இப்போ அவரால் சொல்லவும் முடியல. இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேனே, வழியில் இப்படி பண்ணி திருடிட்டேன், நான் என்ன பண்ண தெரியலன்னு ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் என்ன கலைஞானம் அப்படின்னாரு. அண்ணே ஒன்றும் வரல அப்படின்னா, அவன் பாடுற உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டாரு. தூயம் சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் தூயவங்கிட்ட, ஏன்டா உன்னை நம்பி நான் சொன்னேன் தூயவா, இப்படி பண்ணி போட்டிய கழுத்து எடுத்துட்டியே, அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுட்டியே அப்படி இப்படின்னு பேசு. அப்புறம் ஏன்டா பேசாமே வந்துட்டு மூடு வீட்டில் வர்ற தூயவன் என்ன, ஏன் பொண்டாட்டி கூட நான் பிரச்சனை, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான், இது என்ன இருக்குது அப்படின்னா, இல்லைண்ணே எப்போ பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமாண்ணே, ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கிறா, அதுதான் இன்னும் வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதெல்லாம் ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? ஏன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி, சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி, அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாக்கும் அப்படின்னு எப்போ பாரு இதே சண்டைண்ணே. நீங்கள் என்ன பெருசாக அங்கே கிழிக்கிறீங்க, நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறேன்னு, அது இது ஒன்றாண்ணே, அப்படி முடியுமாண்ணே அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிவிட்டு எப்போ பாரு என் மாதிரி நீ செய்ய முடியுமா, உன் மாதிரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. அவகிட்ட அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது இல்லை, ஆம்பளையினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னாரு. அடுத்த நாள் வந்தோடனே அப்புறம் எங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க. அப்புறம் கலைஞானம் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு. முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு. அப்புறம் அவர் தூயவனும் கூட போயிருக்காரு. முக்தாபுலிங் சீனிவாஸ் சார் தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு, இந்த தூயவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே, இல்லை தூயவா கலைஞான ஒரு கதை சொன்னாலும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நீ வசனம் மட்டும் எழுதுன, என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதைன்னு அப்படின்ட்டு. இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா, ஒரு பொண்டாட்டி எப்போ பாரு புருஷங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா, நீ வீட்டில் இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, சமையல் பண்ணுறது அது இதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிட்டு சாதாரண விஷயம்னு நினச்சிக்க, ஒரு ஆம்பளை செய்கிறதெல்லாம் ஒரு பொம்பளை செய்ய முடியும், நீ போய் சம்பாதிக்க முடியுமாடி அப்படின்னு சதா சண்டைப்பா. திடீர்னு 2 பேத்துக்குள்ளே ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க. என்னென்ன, சரி ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறேன், நீ வந்து வீட்டிலேருந்து குழந்தைகளை காப்பாற்றுறது சமையல் இதை பண்ணு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டேன். ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கலைஞான சொன்ன கதை. தூய முழிக்கிறார். ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம், நம்மளதே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னா. அப்புறம் வெளியே வந்து நீ தூயவா நீ என் சீண்டு தான் திருந்தேன், நான் கதையே உங்கள்கிட்ட இருந்து அடிச்சிருந்தா அப்படின்னா. இது வந்து கேட்கும்போது காமெடியாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை. இதுக்காக போய் கற்பனையெல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் யோசிக்கிறதுங்கிறதில்ல. ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியன் தான். அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும். அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு 10 கதை இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும்.
கிடையவே கிடையாது. 1-2 கதை இருந்தாலே போதும். நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம். இப்போ முதல்ல சுவரலாசத்தங்கள் நான் வந்து ஒரு 75 நாள் போச்சு, ஒரு பேர் கிடைச்சிது. முதல்ல எனக்கிட்ட ஒரு முந்தானை முடிச்சு ஒரு எங்கே சென்றாஜா அந்த 7 நாட்கள் இந்த கதையெல்லாம் முதல்ல எங்கிட்ட இருந்து எடுத்துன்னே அதானே பண்ணியிருப்பேன். எடுத்துன்னே சில்வர் ஜூபிலி கொடுக்குற மாதிரி. அப்போ எங்கிட்ட இல்லை. முதல்ல யோசிக்கும் போது இது ஒன்று மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் யோசித்தேன், ஒரு யோசனை வந்தது. அதுக்கப்புறம் மௌனிக்குதுங்க. அப்படியே போக போக யோசிக்க தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதனால் இவர் ரைட்டரை வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினச்சாலும் புதுசாக எங்கேயோ அங்கேயும் இங்கேயும் மேலே பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம். நிறையா வந்து நம்ம லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிங்க. நம்ம லைஃப்பில் படிக்கிறது ஒன்று தான், அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒன்று தான். ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளையே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது. ஆனால் புஸ்தகம் படித்தான்னா அந்த ரைட்டர் வந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து அவன் க்ரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பார்த்து அதை கதையாக வந்து இது பண்ணியிருப்பான். அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு படிக்கிற காலத்தில் படிப்பு சரியாக விட்டுட்டேன், சரியாக படிக்கலை. ஆனால் சும்மா சுற்றுற நேரத்தில் காண்டேகர் எழுதின கதையை, நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை, கல்கியோட பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லைஃப்பில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸில் எல்லாம் அது நமக்கு கிடைக்கும். அதனால் படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து இது பண்ணுறது, அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கூட வந்தோடனே இந்த ஆலன்ங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல. நான் கேட்டேன் சிவா சார்கிட்ட, என்ன சார் ஆலன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா, சார் சிவன் அதுதான் ஆலன்னு சொல்லுவாங்க. புது விஷயத்தினால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம். சிவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆலன். சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள். தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டிப்பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொல்லணும் சார், இது அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும். அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பாக்யா புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமராமேன் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரேமு படம் பார்த்தோன்னே நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவாங்கிறது தெரியாமல் நான் ட்ரெய்லர் கொண்டு வந்து காமிச்சாங்க. ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு அந்த ட்ரெய்லரை அப்படி பார்த்தோன்னே, சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும்போது நான் தான் சார் சிவா அப்படின்னாரு. எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினார், அவர் தான் டைரக்ட் பண்ணான்னு தெரியல, ப்ரொடியூசர் நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த ஃப்ரேமிங்கு அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு பண்ணது அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளோ தூரம் அதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா, பாட்டு எழுதும்போது அவரை நான் பார்க்கல, கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல, ஃபோன்லேயே தான் பேசினேன். அவங்கவுங்க வேணுங்கிறதுல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வந்து ரொம்ப சிரத்தையோடு செஞ்சுருக்காங்க. அதனால் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.